ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இனி பட்சன தரமான சூப்பரான சம்பவம் நடந்திருக்கு இந்த வாரம், அதாவது 12வது வாரம். ஆண்டவா, எல்லாரும் நாமினேஷன்ஸில் வரணும், பிக் பாஸ் வந்து இதை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா, இந்த வாரம் எல்லாருமே நாமினேட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேன். பட் அது நடக்கவே இல்லை. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா, ஆனால் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒருத்தர் தவிர்த்து மீதி எல்லாருமே நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த ஒருத்தர் கூட எதுக்காகனா, கமருதீன் கேப்டன்ற ஒரு காரணத்தினால அவர் வரல. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு எல்லாரையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்கன்னா, மொத்தம் இந்த வீட்டில் 11 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 11 பேரில் கமருதீன் போக மீதி இருக்கிற வினோத், சுபிக்ஷா, கனி, விஜய், பார்வதி, அதுக்கப்புறம் அமித் அவர்கள், சாண்ட்ரா, திவ்யா, அரோரா எல்லோரும் வந்திருக்காங்க. செம்ம மாசான சம்பவம் நடக்க போகுது இந்த வாரம் இந்த நாமினேஷன்ஸில். ஏன்னா எல்லாருமே வந்திருக்காங்க கமருதீன் தவிர்த்து. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓட்டு என்னதான் இருந்தாலும் அரோரா வெளியே போடணும் ஒரு பக்கம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சுபிக்ஷா இது வரைக்கும் கேமே எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஓட்டெலாம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. சபரிக்கெலாம் ஓட்டு ஓரளவுக்கு இருக்குது, விக்ரமுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்குது, திவ்யாவுக்கு ஆல்ரெடி ஓட்டு டம்மால் டீம்னு பிஆர் ஓட்டோட சேர்த்து இருக்குது, விஜய் பார்வதிக்கு ஓரளவுக்கு இருக்குது. அப்புறம் வேறு யாருக்கு கானவனத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனி, சாண்ட்ரா இவங்க 4 பேர் தான் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்வதியோட விஷயங்கள் போன வாரம் வந்துட்டு ரொம்ப டவுனில் போன மாதிரியும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹாட் செட் 5 பேரில் வந்து பார்வதி இருந்தாங்க. ஸோ அதனால் அது அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருமோ, ஏன்னா அவங்களோட கேம் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. கமருதீனும் அவங்களோட கேமில் ஒரு சில விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்க போது தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த வாரம் கிட்டத்தட்ட 10 பேர் நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க. மொத்தம் 11 பேரில் 10 பேர் கமருதீன் தவிர்த்து எல்லாருமே நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எது எப்படியோ அரோரா உள்ளே வந்திருக்காங்க, சுபிக்ஷா உள்ளே வந்திருக்காங்க. கனி வந்துட்டு ஓகே, எனக்கு இந்த 2 பேர் தான் மெயின். கனி மற்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.